வெல்கம் டு எஸ்ஜி Tamilvaasi. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்பை பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளில் நிறைய பேருக்கு வந்து மினிமலிசம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதி வைப்போம், நிறைய ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுவோம், இங்கே அங்கே ட்ராக் பண்ணுவோம். பட் வந்து எதுவுமே வந்து ப்ராப்பராக ட்ராக் பண்ணாமல் ஃபைனலாக மறுபடியும் அதே பென் அண்ட் பேப்பருக்கே நம்ம போயிடுவோம். அதனால் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மினிமலிஸ்ட் விரும்புகிற ஒரு ஆப்பை பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் மைண்ட் மேப்பிங்கை பற்றி? மைண்ட் மேப்பிங்கிறது ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு மேப் மாதிரி எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து ஜாட் டவுன் பண்ணுவீங்க. ஓகே, அதுதான் வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப்பிங்கை பற்றி நிறைய ஆப்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த ஆப் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, இது வந்து ரொம்ப மினிமலிஸ்ட் வேயாக இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போகலாம். அந்த ஆப்போட பேர் மைண்ட்லி. ஓகே, மைண்ட்லி ஆப்புக்குள்ளே நீங்கள் போய்ட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் ஆகிற வியூ இப்படி தான் இருக்கும். நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆப்போட வியூ இப்படி இருக்குது. ஐஃபோனில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஆப்போட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்பும் பெட்டராக இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை மைண்ட் மேப் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் பெய்டு வெர்ஷனாக இருந்தால் உங்களுக்கு அன்லிமிட்டட் அலோவ் பண்ணும். நீங்கள் பெய்டு வெர்ஷன் இல்லைனா உங்களுக்கு லிமிட்டட் நம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி பெய்ட் வெர்ஷனாக இருந்ததுனால தான் எனக்கு மோர் தென் 3 அலோவ் பண்ணியிருக்கு. பைரேட் அது வந்து 3 மைண்ட் மேப் தான் அலோவ் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ மைண்ட் மேப் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து டெமோ மைண்ட் மேப். அந்த டெமோ மேப் இது நான் கொடுத்த பேர் தான். இதை நீங்கள் வேறு எந்த கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். லைஃப் ஸ்டைல்னு கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு நோடை க்ரியேட் பண்ணும்போது மைண்ட் மேப்பிங்கில் அதுக்கு நீங்கள் வந்து கலர் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செட் பண்ணிக்கலாம். பிரைட் கலர்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மினிமலிஸ்ட் வேயாக பண்ணியிருக்கிறதுனால மைல்ட்லி கிளாசிக் அப்படின்னு ஒரு சில செட்டும் பிரைட் கலர்ஸ்னு ஒரு செட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஐகான்ஸை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட் ஐகான்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்கள் ஒரு ஸ்மைலி எக்ஸ்ப்ரெஷன் ஆட் பண்ணுறீங்க, அதெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த ஆப் இதில் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி எமோஜிஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, இப்போது இதுதான் வந்து நம்மளோட டாப் நோடு. இந்த டாப் மைண்ட் மேப்க்கு கீழே நம்ம வந்து நிறைய வந்து சப் நோட்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் க்ரியேட் பண்ணுற ஒரு நோடு ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பர்சனல் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருன்னா இது இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பர்சனல் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு நோடு. இது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுற போகிறீங்கன்னா கூட அதுக்கு ஒரு மைண்ட் மேப் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஈவெண்ட்டோட பேரை போட்டுருங்க டாப் நோடில், அதுக்கு கீழே சப் நோட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டே போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் வேலை இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட், மியூசிக் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து நீங்கள் சப் கேட்டகரியாக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப மினிமலிஸ்ட் அண்ட் ஈஸி வேலை உங்களுக்கு வந்து திங்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணும். சில பேருக்கு யாருக்கெல்லாம் மைண்ட் மேப்பிங் பண்ண பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சில எக்ஸிஸ்டிங் மைண்ட் மேப்பிங் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பர்சனல், கிட்ஸ் எஜுகேஷன், பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி நிறைய மைண்ட் மேப்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நம்ம டெமோவில் இது வரைக்கும் பார்த்தது வந்து பர்சனல், ஃபேமிலின்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் பர்சனலுக்குள்ளே போயிட்டு அதில் நீங்கள் எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு க்ரியேட் பண்ண ஒரு நோடை டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பர்சனல் நோடை டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பர்சனல் நோடை நீங்கள் கிளிக் பண்ணி அதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஒரு ஹோல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதில் போய் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா அது டெலீட் ஆகிடும். அது ஒரு கன்ஃபர்மேஷன் ப்ராம்ப்ட் காட்டும். அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது டெலீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண நோடை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் ஒரு நோடை ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ் மாற்றுறது ரொம்பவே ஈஸி. கலரில் போங்க, பிரைட் கலர்ஸ் எந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் கலர் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துட்டிங்க. இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு உங்களுக்கும் எந்த மாதிரி மைண்ட் மேப்லாம் க்ரியேட் பண்ண முடியுமோ நீங்கள் மைண்ட்லி யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட வியூவையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த வியூ வந்து கரண்ட்டாக காட்டுறது வந்து இந்த மாதிரி ஐகான்ஸ் மாதிரி காட்டுது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து மல்டிபிள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மாதிரி காட்டும். எப்போ லாஸ்ட் மாடிஃபைடு, எப்போ வந்து டேட் க்ரியேட்டடு, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கேப்சர் ஆகிருக்கும்.
மீண்டும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண சந்திக்கலாம். உங்கள் எஸ்ஜி தமிழ்வாசி. குட் பை, பீஸ்.